நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைச்சோன்னும், அந்த கம்பெனிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் அந்த மாரி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ, அந்த மாரி இருக்கும். சரி ஃபேமிலி சிச்சுவேஷனு இந்த வேலைய விட்டா வேற வேலை இல்ல அப்படிங்கிற ஒரு இதில இருப்பாங்க. பட் நீங்க அப்படி யாருமே இருக்காதீங்க. சரிங்களா? நெறைய வேலை இருக்கு. ஐடி கம்பெனிஸ்ல இந்த கம்பெனி இல்லனா அந்த கம்பெனி, அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த கம்பெனிலயுமே 1 வருஷத்துக்கு ஊடால வேலைய விட்டு நிக்காதீங்க. 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பரா நீங்க பேப்பர் போட்டு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ரிலீவிங் ஆகி, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா நீங்க ஸ்கில்ல வளர்த்துக்கிருங்க. எந்த கம்பெனில வேலை பார்த்தாலும், அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன? அந்த கம்பெனில என்னென்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க? இதில நமக்கு என்ன கத்துக்கிறோம்? ஃபியூச்சர்ல இந்த 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 கான்செப்ட் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நீங்க ஒண்ணுமே கிடையாது. ஆப்ப பொறுத்தளவு என்னன்னா, ஸ்பிளாஷ் ஸ்கிரீன், லாகின், ரெஜிஸ்டர், ஹோம் ஸ்க்ரீனு, பேமெண்ட் ஸ்க்ரீனு, ஃபயர் பேஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாரி சில ஜென்ரலான விஷயங்கள் தான் இருக்கு. இதில கத்துக்கங்க. நல்லது.